வணக்கம் and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி கோழி குழம்பு. இந்த கோழி குழம்புல என்ன ஸ்பெஷல் இருக்கு? எப்பவும் பண்றதானே? இல்ல, இன்னைக்கு நம்ம கோழி குழம்பு மண் பானையில பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 கிலோ கோழியை சின்ன துண்டுகளா நறுக்கி வெச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள், 2 இல்லனா 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது உங்களோட மசாலா. அதே மண்சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு கையளவு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த மசாலாவில் ஊற வச்ச சிக்கனை எடுத்து அப்படியே போட்டு நல்லா பிரட்டிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும். இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், வேக வச்ச அரைச்ச தக்காளி தோல் எடுத்துட்டு அரைங்க. இது 1 கப்பு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மண் சட்டியை மூடி வச்சுருங்க. இப்போ சிக்கன் ஒரு 25 நிமிஷம் இல்லைனா ஒரு 30 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரமாதமாக வெந்திருக்கு. இப்போ கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்கோங்க. மண்பானை கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் மண்பானையை குயிக்காக வாங்கிட்டு இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ருசியாக இருக்குங்க. மண்பானையில் எந்த சமையல் பண்ணாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். இது கொஞ்சம் சூடான சாதத்துலேயோ இல்லைனா உங்களுக்கு தோசை, ஆப்பம் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இந்த கோழி குழம்பை ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.